நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பேலைங்கிற வார்த்தை நேரடியாக கொடுக்கப்படலனாலும் அதை கட்டி முடித்ததை பற்றி சொல்லுகிற ஒரு வசனத்தை பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 22. ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இந்த வசனத்துல நோவா செய்து முடித்ததாக சொல்லப்படுகிற விஷயம் என்னது? பேலை. இந்த அதிகாரத்துடைய 14வது வசனத்துல தேவன் நோவாவை நோக்கி, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேலையை உண்டாக்குன்னு சொல்றாரு. அப்படியாக சொல்லியதோடு அல்லாம அதை எப்படி வடிவமைக்கணும், அதனுடைய அகலம், நீளம், உயரம், இதை எல்லாவற்றையும் சொல்லி அதுல யாரையெல்லாம் எதையெல்லாம் எப்படியெல்லாம் சேர்க்கணுங்கிறத சொல்றாரு. இப்படியாக பேலையை எப்படி செய்யணுங்கிறத தேவன் விளக்கமாக சொல்றாரு. அவர் சொன்னதுல எதுவும் மாறாம நோவா பேலைய அப்படியே கட்டி முடிக்கிறாரு. அதையே நாம பார்த்த பிரதான வசனம் சொல்லுது. இந்தபடியாக நோவா தேவன் அந்த பேலைய எப்படியாக வடிவமைத்து என்னவெல்லாம் செய்ய சொன்னாரோ அதே போல செய்து முடித்திருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் செய்து முடித்தது எதை காண்பிக்குது? அவருடைய முற்றிலுமான கீழ்ப்படிதல. அந்தபடியாக தேவன் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் போது அதை அப்படியே செய்யக்கூடிய கீழ்ப்படிதல் ஒருத்தருக்கு அவசியமா இருக்கு. அந்த கீழ்ப்படிதலே விசுவாசத்தின் அடையாளமா இருக்கு. அதனால்தான் நோவா விசுவாச பட்டியல்ல பேர் பெற்றவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல நோவா விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி எது? தேவநீதி. அந்த தேவநீதிக்கு சுதந்திரவாளியாகும்படி தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவராக நோவா இருந்திருக்கிறாரு. அந்தபடியாகவே அந்த பேலையும் கட்டி முடித்திருக்கிறாரு. இவர் கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தாருங்கிறத இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 7வது அதிகாரம் 5வது வசனமும் சொல்லுது. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். அந்த பிரகாரமாக நோவா தேவனுடைய வார்த்தையை கை கொண்டவராக எவ்விதத்திலையும் வழி விலகாதவராக இருந்திருக்கிறாரு. இந்தபடியான கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கு. இதே போன்ற கீழ்ப்படிதலோட தேவன் சொல்லியபடியெல்லாம் இன்னொருத்தரும் செய்திருக்கிறாரு. அவர் யாரு? மோசே. மோசேவும் தேவன் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் செய்யறாரு இல்லையா? யாத்ராகமம் 40வது அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். இந்தபடியாக தேவனுடைய வார்த்தையின் படியே செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க. மோசையை குறித்து தேவன் தாமே சாட்சி சொல்றாரு இல்லையா? தன்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன்னு சொல்லி. அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறாரு. நோவா பேலையை உண்டு பண்ண சொன்ன போது தேவன் சொல்லியபடியெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரு. அப்படி பேலையை ஆயத்தம் பண்ண நாட்களுக்கு ஒப்பனையாக நாம இந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இடத்துலயும் தேவன் இடைப்படுறாரு. நாம தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோமா? நோவா, மோசே போன்ற நீதிமான்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தாங்க. அதனால தேவனை பிரியப்படுத்தினவர்களாக, நீதிமான்களாக, கிருபையினால ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? அதை நாம நிதானிச்சு பார்க்கணும். நமக்கும் தேவன் அநேக வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. அவர் நம்மோடும் உடன்படிக்கை செய்தவராக இருக்கிறாரு. நாம் அதை அப்படியே கை கொள்கிறோமா? அந்தபடியே கை கொண்டவர்கள் அல்லவா கீழ்ப்படிந்தவர்களாக அவருக்கு முன்பாக நீதிமான்களாக காணப்படுவாங்க. நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக இருந்தாலும் அதை காத்துக்கொள்ளும் விதமாக தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்படியாகவே நாம முற்றிலுமான கீழ்ப்படிதலுக்குள்ளார வர முடியும் இல்லையா? மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே செய்கிற மனுஷனே கன்மலையின் மேல கட்டப்பட்ட வீட்டை போல இருப்பான். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்காது. அது சாதாரண மலையிலும் புயலிலும் கூட நிலைநிற்க முடியாது. இப்படிப்பட்டவர்களாக நாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவருடைய வார்த்தைகளின் படி செய்யணுங்கிறத தேவன் மறுபடியும் மறுபடியுமாக நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறாரு. பேலையை ஆயத்தம் பண்ண வேண்டிய இந்த நாட்கள்ல அதிகமா தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கு. நாம வலது புறமோ இடது புறமோ செல்லும் போது வழி இதுவே, இதுல நடுவுங்கள்னு சொல்லுகிற வார்த்தை நமக்கு பின்னால வரும்போது நாம் அதற்கு செவி கொடுப்பவர்களாக இருக்கணும். அப்படியாக இருக்கும் போதுதான் வரப்போகிற எல்லா இக்கட்டுகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பாரு.
அந்தபடியான பாதுகாப்பு நமக்கு தேவைன்னா நாம முற்றிலுமான ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளார வரணும். அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா நாம விசுவாசிக்கிறவர்களாகவே இருக்க மாட்டோம். அப்படியாகவே நோவாவை போல விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதிக்கு சுதந்திரவாளியாகிறதற்கு நாமும் தேவன் நமக்கு சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர்களாக இருக்கணும். அந்தபடியாக நாம் இருந்த கிருபையினால் ரட்சிக்கப்படுவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த நோவா எப்படி தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தாரோ அதே போல நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு நோவா எப்படி உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாரோ அதே போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளின்படி எல்லாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. பேழையை ஆயத்தம் பண்ணுகிற நாட்களுக்குள்ளார நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோங்கிறத அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக வழி இதுவே என்று அறிந்து கொண்டு அந்த பாதையில நடக்க தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்தரலுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படியாகவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க பாத்திரவான்களாக முடியுங்கிறத உணர்ந்து கொண்டு எங்களை முழுவதுமாக உம்மிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.